ஹரிஷ் நிமிர்ந்து பாரு, இந்த மழையில் கூட எப்படி வேர்த்து விறுவிறுத்து நிற்காம பாருங்க. என்ன உடம்போ தெரில அவனுக்கு. அவங்க அப்பா உடம்பு அப்படியே இருக்குது. சாப்பாடு ஊற்றி வச்சுருக்கேன் பிள்ளைகளுக்கு. நான் அபிமாவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை தோசை ஒன்று, வெங்காய தோசை ஒன்று ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த வச்சுருக்கேன். எனக்கு சாதம் இருக்குது, நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் கூனி மீன் கருவாடு இது இருக்குது. கீரையை மட்டும் காலி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சிக்கன் குழம்பு அக்கா கீழ் வீட்டில் அக்கா இருக்கலங்க, கொஞ்சம் சிக்கன் 4 பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா கட்டியாக வச்சு தந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி அப்படியே குழம்பாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். நம்ம தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவோம். நான்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஜினியராக வேலை பார்க்க வேண்டியது. என் தலையில் இழுத்து இதில் தோசையை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். அப்படி தான் நமக்கா முளைக்கா முதல்ல தோசையை ஊற்றுமா, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுமாம்பா. இவன் எப்படி விசரத்து ஊற்றுது பாருங்கள். எப்படி இங்கே தெரியுதான்னு தெரில, அவன் இங்கே தள்ளி நிற்கிறன்னு தெரில. அப்படி வேர்த்து ஊற்றுது அவனுக்கு. சலிச்ச உடம்பு தாங்க எப்படி இருக்கும். உள்ள ஒன்று இதுவும் கிடையாது. இந்த உனக்கு ஒரு பிளேட், அக்காவுக்கு ஒரு பிளேட். நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. போங்க, இங்கே எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிட்டு போங்க, சாப்பிடுங்க.